மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்துச் செல்வார். வழியை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்துச் செல்வார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மன்னன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 15வது வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையலம்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். சற்று கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாட்டு இராணுவமே வந்து நிற்கிது, 3000 பேர் நின்று நிற்கிறாங்க. அங்கங்கே பார்க்குறாரு, கீழே ஒரு கழுதை தாடையலம் கிடக்கு. அதை வைத்து உற்சாகமாக அவர் யுத்தம் செய்து ஏறக்குறைய 1000 பலசாலிகளை சில நிமிடங்களில் கொன்று போட்டாராம். ஒரு மனுஷனால் 1000 பேரை கொல்ல முடியுமா? பைபிள் அவர் எங்கேயுமே பார்க்க முடியல, அந்த ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது. இதோட ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம ஆழமாக தியானிச்சு பார்த்தோம்னா, சிம்சோனுக்குள்ளே இருந்த உற்சாகம் வருகிற பொழுது ஒரு மனிதன் யானையை போல மாறுகிறான். யானை எவ்வளவு பலசாலியோ, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஒரு மனிதன் உற்சாகமாக இருக்கும் பொழுது செய்ய முடியும். உற்சாகத்தை இழந்து விட்டாலோ அவன் ஒரு பூனையை போல மாறுறான், ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கிரவுண்டு வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஊழியம் செய்கிறதாலும் சரி, உற்சாகமாக செய்யுங்கள். பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, உற்சாகமாக செய்யுங்க. நீங்கள் ஒரு யானை என்பதை மறந்து விடாதிருங்கள்.
எவராலும் செய்ய முடியாத சாதனையை உங்களால் எளிதாக செய்ய முடியும். இந்த உலகத்தையே புரட்டி போட உங்களால் முடியும். உற்சாகத்தை இழந்து விட்டாலோ எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாளைய தினத்திலே கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் அந்த ஒய்எம்சே ஹால், வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற விஜயதா மண்டபம், கடுத்தாப்பில் மேற்கு பகுதியில் இருக்கிறது. கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்லை, காத்திருந்து ஜெபித்து விட்டு செல்லுங்கள். குடும்பமாக வாருங்கள். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அனைவருக்கும் சிக்கன் விருந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நீங்கள் நாசிரே தேவனுடைய மாளிகையில் வந்து என்னை சந்திக்க வரலாம். 10 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நேராக நிறைய பேர் வருவாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜெபித்து விட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்துக்கு ஃபேவர் பிளாக் ரோடெல்லாம் போடப்பட்டு இப்பொழுது அழகாக இருக்கிறது. அநேகர் விசாரித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வாருங்கள். நீங்கள் வயதான காலத்தில் ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரில் இருப்பதற்கு இது சரியான இடம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், உங்களுடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14வது வசனம் முதல். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். பார்த்தீர்களா, இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், சிம்சோனை சொந்த ஜனங்களை கெட்டி கயிறுனால கெட்டி தேடி வந்திருக்கிற பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேல் பெலிஸ்தரிடத்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். பெலிஸ்தர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் கேட்டு அவருடைய வாக்கின்படி நடந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமை. கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே பெலிஸ்தருடைய கையிலே கட்டுண்டு கிடக்கின்றார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் சிம்சோன் எனப்பட்ட ஒரு இரட்சகரை, ஒரு நியாயாதிபதியை அவரை எழுப்பியிருக்கின்றார். அந்த ஒரே ஒரு நியாயாதிபதியை அவர்கள் உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும். சிம்சன் விடாதப்பா, 2ல் 1 பார்த்துருவோம், நாங்களும் நிற்கிறோம்னு சொல்லியிருக்கணும், தட்டி கொடுத்துருக்கணும், பாராட்டு விழா நடத்திருக்கணும், ஷால்வை போட்டிருக்கணும். ஆனால் அந்த ஜனங்களோ பெலிஸ்தர்களுக்கு பயந்து சிம்சோனை கெட்டி, நீங்கள் இவனை வச்சுக்கிடுங்க, என்னனாலும் பண்ணிக்கிடுங்க, கொலை பண்ணாலும் கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களை நீங்கள் விட்டுருங்க, எங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான் என்று சுயநலத்தோடு கூட ஒப்பு கொடுத்தார்கள் என்று காண்கின்றோம். அவர்களுக்காகவே மூச்சு விட்டு கொண்டிருந்த, அவர்களுக்காகவே தன் உயிரையும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த மாவீரனுக்கு அவர்கள் செய்த உபகாரம் தான் அது. ஒளியத்தின் பாதையிலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சகஜம். பொது வாழ்வில் நீங்கள் வந்துட்டாலும் சகஜம். யாருக்களாக நீங்கள் வாழ்கிறீங்களோ, யாரை தூக்கி சுமக்கிறீங்களோ, அவங்க சுயநலத்தினால நிறைந்து உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு, காட்டி கொடுப்பதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த நாட்களில் அரசியலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளோ காட்சி மாற்றங்கள் பார்த்தீர்களா? மக்கள் எல்லாரும் சுயநலத்தோடு தான் இருப்பாங்க. அரசியல் என்றாலே சுயநலம் தான், தனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று தான் பார்ப்பார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்குறாங்க. இவரை பார்த்த உடனே எதிரிகள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. சிம்சோனை கட்டி கொண்டு வந்துட்டாங்க, நீ கொண்டு போயிடலாம், ஜெயிலில் அடைச்சிடலாம், ஆரவாரம் செய்கிறாங்க. யுத்தத்தில் வெற்றி பெற்றால் தான் ஆரவாரம் செய்வாங்க. இவரை இன்னும் பிடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவங்க ஆரவாரம் செய்கிறாங்க. ஏர்லி செலிப்ரேஷன் வந்து ஆல்வேஸ் டேஞ்சரஸ். வெற்றி பெறுவதற்கு முன்பே கொண்டாடுவது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று கொக்கரிப்பது மிகவும் ஆபத்து என்பதை அரசியலிலே நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாலே நம்ம காண்கிறோம். அவரை பிடித்து விட்டது போல அவர்கள் ஆரவாரித்தார்கள். அது அப்படி பொய்யாய் போயிற்றது, வீணாய் போயிற்று என்று நாம் காண்கின்றோம்.
இவர்கள் ஆரவாரித்த உடனே சிம்சோனுக்குள்ள ஒரு வெறி வருகிறது, உற்சாகம் வருகிறது. அவனுடைய ஆவியானவர் இறங்குறாரு. அப்படிங்கிறாரு, அந்த கயிறு வந்து நெருப்புப்பட்டது போல் டக்குன்னு அறுந்து போயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த நெருப்பு பட்ட உடனே அந்த கயிறு எப்படி அறுந்து போகுமோ அதே போல் அந்த கயிறு அறுந்து போயிடுச்சு. ஆரவாரம் பண்ணவங்கெல்லாம் அமைதியாக இருந்திருப்பாங்க, வாயடைச்சு போயிருந்திருப்பாங்க. சிம்சோன் அப்படி வந்திருப்பார், பயங்கரமாக வந்திருப்பார். அது வரைக்கும் கையை கட்டிட்டு பின்னாடி வச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் சிங்கம் மாதிரி வரார். யுத்தம் ஆரம்பிக்குது. இவருக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. அங்கே 3000 பேர்ட்ட வந்திருக்காங்க. யுத்தம் ஆரம்பிக்குது. பயப்படவே இல்லை. அந்த நேரத்தில் துணிந்து அங்கே கடந்த அப்படி எங்கே பார்க்கும்போது கடந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பி எடுத்து அவர்களிடத்தில் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கின்றார். தனி மனிதனாக 3000 பேரோடு கூட அவர் மோத ஆரம்பிக்கின்றார். எந்த ஒரு வரலாற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காண முடியாது. ஒரு மனிதன் 3000 பேரை துணிந்து எதிர்த்தது, துணிந்து அவன் சண்டைக்கு போனது என்பது வந்து வரலாற்றிலே கிடையாது. ஆனால் சிம்சோன் துணிந்து அவர் சண்டைக்கு போனார். ஆண்டவருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தபடியினாலே, அபிஷேகம் இருந்தபடியினாலே, எதையும் செய்து விடலாம் என்கிற ஒரு உற்சாகம் அவருக்கு இருந்தபடியினாலே அவர் அதை எளிதிலே அந்த யுத்தத்துக்குள்ளே போனார் என்று நாம் காண்கின்றோம். சிம்சோன் வெற்றி பெற்றார், 1000 பேரை கொன்று போட்டார் என்பது வரலாறு சொல்கிறது. ஆனால் இதற்குடைய சூட்சுமத்தை முதலாவது நாம் படித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனால இவ்வளவு பெரிதான வெற்றியை எப்படி பெற முடிந்தது? 1000 பேரை எப்படி கொன்று போட முடிந்தது? பைபிள் இந்த ஒரு இடத்துல தான் அப்படி பார்க்க முடியும். இது ரகசியம் என்ன? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், அந்த நேரத்தில் சிம்சோனுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் உற்சாகமாக இருந்தார். நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று நினைத்தார். எனவே தான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு சாதனையை செய்ய முடிந்தது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. கடமையை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, ஸ்டவ்வை பற்ற வைத்து காஃபி போட ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, சீனி போடுறதுக்கு முன்னால், இல்லைன்னா சமைச்சு எல்லாம் கறியெலாம் வாங்கி காய்கறிலாம் வாங்கி பிரியாணி வைப்பதற்கு முன்பதாக, பரோட்டா அடிப்பதற்கு முன்பதாக, சாம்பார் வைத்து கொடுப்பதற்கு முன்பதாக. நம்ம ஆசிரியர் அம்மா எனக்கு சாம்பார் வச்சு கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா அவங்க வந்து இன்றைக்கி என்ன வச்சு கொடுத்தாங்க, வெங்காய புளிக்குழம்பு என்ன டேஸ்ட்டாக இருந்தது, காரக்குழம்பு என்ன டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்க முடியும். நம்ம உற்சாகமாக நம்முடைய சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க, காலேஜ் கிளம்புறீங்கன்னா பேக் எடுத்து போட்டு உற்சாகமாக சந்தோஷமாக நான் கிளம்ப வேண்டும். ஒரு பேச்சு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, வெல்கம் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறது கூப்பிட்டுருக்காங்க. உற்சாகமாக நீங்கள் அந்த மைக்கை பிடித்து பேச ஆரம்பிக்க வேண்டும். உற்சாகம் என்பது அது ஒரு பயங்கரமான ஒரு மருந்து, இல்லைன்னா ஒரு பயங்கரமான வெற்றியை தருகின்ற ஒரு சூட்சுமம். இது அநேகருக்கு தெரிவதில்லை. நிறைய பேர் பிரச்சனைகள் மத்தியிலே இருந்து அதையே சிந்தித்து சோர்வாக தங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாபெரும் தோல்வியை அவர்கள் சந்திக்கின்றார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களோ எதை செய்தாலும் அதை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு பலத்தோடு செய். எப்பொழுது முழு பலத்தோடு செய்ய முடியும்? நாம் உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பித்தால்தான் முழு பலத்தோடு செய்ய முடியும். நான் ஒரு பழமொழியை சொல்லட்டுமா? நானே கண்டுபிடிச்சிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் ஒரு யானை எவ்வளோ வெயிட்டை தூக்கும், எத்தனை பேரை அடித்து நொறுக்கும். யானைக்கிட்ட யாராவது போக முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் நீங்கள் ஒரு யானை தான். யூ ஆர் அ ஜம்போ when you are so diligent and so happy. நீங்கள் வந்து ஸோ இண்டஸ்ட்ரியஸாக நீங்கள் மாறிடுறீங்க. எப்போ நீங்கள் வந்து when you are so much encouraged, நீங்கள் நல்லா உங்களுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது, உற்சாகமாக வரீங்கன்னா யானை நீங்கள், உங்ககிட்ட யாருமே மோத முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உற்சாகத்தை இழந்து வாரீங்கன்னா நீங்கள் ஒரு பூனை, யுவர் அ கேட். நீ வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, ஒரு சின்ன ஒரு குச்சி கூட உங்களால் தூக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இது எல்லாவற்றுக்கும் வாழ்க்கையிலே பொருந்தும். என்ன காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் உற்சாகமாக செஞ்சீங்கன்னா மாபெரும் வெற்றிகளையும் சாதனைகளையும் குவிக்க முடியும். எவராலும் செய்ய முடியாததை எளிதாக செய்ய முடியும். 1000 பேர் சேர்ந்து செய்கிறத ஒத்தையில் நீங்கள் செய்வீங்க. உற்சாகம் இல்லை அப்படின்னா ஒரு பூனை ஒன்றுமே செய்ய முடியாது. பூனை நடந்து வந்து சத்தமே கேட்காது. அதே மாதிரி நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உற்சாகம் தேவைப்படுகிறது. நான் சின்ன வயசில் காலையில் படிக்கும்போது ஒரு புக் வாசித்தேன். அதில் போட்டிருந்தது, சிலர் வந்து பாக்கெட்டட் ஹேண்ட்ஸாக நினைப்பாங்க. எப்போ பார்த்தாலும்
நிற்கும் போது பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டுட்டே நிற்பாங்க, பாக்கெட்டட் ஹேண்ட்ஸ். எதுக்குன்னா அவங்களுக்கு அப்படி நின்னா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ஒரு உற்சாகமாக இருப்பாங்க, பேசுவாங்க, செயல்படுவாங்க. ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வலது கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு அப்படி போட்டால் தான் ஒரு உற்சாகம் அவங்களுக்கு வரும். ஒரு சில லேடிஸ் வந்து ஹீல்ஸ் பெருசாக போட்டிருப்பாங்க, எதுக்குன்னா அவங்களுக்கு அப்படி ஹீல்ஸ் போட்டிருந்தா தான் ஒரு பெரிய ஹைட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம். அப்போ அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் நான் வாசித்தேன். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஆசிரியருக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அவருடைய படித்த ஸ்டூடெண்ட்டுடைய டேடின்னு வச்சுக்கோமே. அப்போது அவர் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு, தண்ணி போட்டு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. ஆசிரியர் பயப்படலை, அவரும் பதிலுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் தண்ணி போட்டு வந்து திட்டினோன்னே இவரும் திட்டுறாரு. மக்கள்லாம் பிடிச்சி விலக்கி கொண்டு போகிறாங்கன்னு வைங்களேன். பிறகு மறுநாள் ஆசிரியர் வந்து கிளாஸ் போகும்போது அவருடைய பையன் இருக்கிறான். அப்போது இவர் சொல்கிறாரு, தம்பி உங்கள் அப்பாவுக்கு அப்படி சாராயம் குடித்தாதான் ஒரு வீரம் வரும், எனக்கு எப்போனாலும் வீரம் வரும், நான் எப்போனாலும் உற்சாகமாக இருப்பேன், என்ன பிரச்சனை நான் சந்திப்பேன்னு சொல்லி அவர் அங்கே சொன்னாராம். அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் இதை பற்றி இதுலேருந்து என்ன நான் எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் அவரை தாக்குறதுக்கு இவரை தாக்குறதுக்குலாம் நான் சொல்லலை. இதில் உள்ள பாயிண்ட் என்னென்னா, ஒரு சிலருக்கு சாராயம் குடிச்சிட்டாங்க அப்படின்னா மேடையில் ஏறி பேசுவாங்க, விளையாடுவாங்க, அவங்க என்னென்னாலும் செய்வாங்க, அவங்களுக்கு அந்த தண்ணி போட்டால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் இவர் சொன்ன மாதிரி எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, சாராயமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, உற்சாகமாக இருப்பேன், எந்த நேரத்தில் எதையும் நான் எதிர்கொள்வேன். நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற மனவாட்டிகளாக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் உற்சாகமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும். நாம் சோர்ந்து போவதற்கோ பயந்து போவதற்கோ பின்வாங்குவதற்கோ ஒன்றுமே இல்லை. என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்று இரு மனதோடு கூட நாம் நடுங்குவதற்கு அவசியம் இல்லை. என்னோட அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள்னு சொல்லி நம்ம நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை தாயின் கருவிலேயே கண்டுபிடித்தார். எவருக்கும் இல்லாத கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று காலடி எடுத்து வைக்க வேண்டும். சிம்சோன் அப்படி காலடி எடுத்து வைக்கிறார். 3000 பேர் இருக்காங்க, ஒத்தையில் குதிக்கிறார். கையில் ஒரு அங்கங்கே பார்க்கும்போது சாதாரணமாக கிடக்கிற ஒரு டாங்கியுடைய அந்த ஜாபோன், இது யாரும் பண்ணி வந்து கொடுக்கல, அவருக்கு அப்படியே தோணுது இந்த கழுதை ஜாபோன் போகுதுன்னு சொல்லி அதை வச்சு அடிக்கிறார். அடித்தா சில நிமிடங்களுக்குள்ளாக 1000 பேரை கொன்று குவிக்கின்றார். ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமை ஆண்டவருக்கு தர்றாரு. அப்படி உற்சாகத்தில் ஓடி ஓடி அடிக்கிறாரு. அடித்து 1000 பேரை கொன்று போடுறாரு. எல்லா எதிரிகள்லாம் கதறிட்டே ஓடுறாங்க. ஒரு தனி மணி இடத்துல ஒரு நாட்டு இராணுவம் தோற்று போனது. எந்த ஆயுதம் இல்லாமல் கையில் கிடைத்ததை வைத்து அடித்து கொண்டார். காரணம் அந்த உற்சாகம் அவருக்குள்ளே இருந்ததுனால. நீங்களும் எப்பொழுதும் உற்சாகமாக இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் பொழுது இந்த சிம்சோனை போலவே எவராலும் செய்ய முடியாததை உங்களாலே செய்ய முடியும். சாதனைகளை செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த பூமியில் நான் வாழுகிற காலங்களிலே இப்படியாக எவராலும் செய்ய முடியாததை செய்ய வேண்டும். அன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்கள்ட்ட நான் தற்செயலாக பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, கிறிஸ்டபர், நேசரத்தில் பெட்ரோல் பங்கு வந்து ஊருக்கு மத்தியில் இருந்தது. அப்புறம் அதை வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் மாற்றினாங்க. ஒரு நாள் நைட்டில் ஒரு பெரிய ஒரு இரும்பு கம்பி இருந்தது. அதை வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். 4-5 பேர் சேர்ந்தால் கூட அதை எடுத்து வர முடியாது. உங்கள் அப்பா ஒத்தையில் அதை தோளில் தூக்கி அதை கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவ்வளோ பெரிய வெயிட், எத்தனையோ கிலோ இருக்கும், 100கணக்கான கிலோ இருக்கும், யாராலும் தூக்கவே முடியாது. உங்கள் அப்பா ஒத்தையில் தோலை தூக்கி கொண்டு போய் கொண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் பார்த்ததில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் டேடி வந்து அவர் அதே மாதிரி சிம்சோன் மாதிரி ஒரு பலசாலியாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. உற்சாகமாக இருந்த பொழுது அந்த நேரத்தில் அப்பாவுக்கு ரொம்ப வறுமை, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம். ஆனால் நிறைய பெரிய ஆட்கள்லாம் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அந்த பெட்ரோல் பங்கை மாற்றுறதுக்காக. இப்போ அந்த சில்லறை என்னாச்சியும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஆனால் அதை கண்ணால் பார்த்தவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்கள் டேடி அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போனாங்க, 5 பேர் 6 பேர் சேர்ந்து கூட தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய வெயிட்டை ஒத்தையில் தூக்குனாங்க. பிரித்துக்குரியவர்களே, இதைத்தான் நான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். உற்சாகம் நமக்கு தேவை. ஊழியம் செஞ்சால் உற்சாகமாக நம்ம போகணும். நான் உற்சாகமாக செய்தி கொடுத்தால், இந்த பைபிள் எடுத்து வைத்துக்கொண்டு உற்சாகமாக செய்தி கொடுத்தால் அந்த செய்தி அவ்வளவு அருமையானதாக, இனிமையானதாக, பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். சோர்ந்து போய் செய்தியை கொடுத்தேன்னா என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. அப்போ மக்களுக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கும்? ஒன்றும் பிரயோஜனமாகவே இருக்காது. பிரியத்துக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்க பழகுங்கள். எதனாலும் உற்சாகமாக செய்யுங்க. அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும்.
சொன்ன சமைக்கிறதுக்கு அப்ளிகபிள் ஆகும், காலேஜுக்கு போனால் ஸ்கூலுக்கு போனால் அது அப்ளிகபிள், விளையாடுனா அது அப்ளிகபிளாக இருக்கும். எல்லாவற்றையும் நம்மளாலே செய்து முடிக்க முடியும். ஆனால் நாம் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருக்க வேண்டும். சோர்வுக்குள்ளாவதும் அவநம்பிக்கை கொள்வதும் அதைரியப்படுவதும் பிசாசினாலே உண்டாகிறது. வியாதி வந்தவங்களுக்கு அந்த மாதிரி அதைரியம் வந்துட்டுனாலே அவங்க பாதிரியை செத்து போயிடுவாங்க. அந்த சாத்தா நம்ம தைரியத்தை உடைக்கிறான், உற்சாகத்தை உடைக்கிறான். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம தூண் இல்லாத கட்டடமாக கீழே விழுந்து விடுவோம், அஸ்திபாரம் இல்லாத கட்டடங்களாய் விழுந்து சரிந்து விடுவோம் என்று அவன் அறிந்திருக்கிறான். எனவே உறக்கம் தெளியுங்கள், உற்சாகம் கொள்ளுங்கள். ஊழியத்திற்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் உற்சாகம் தேவையாக இருக்கிறது. வேலை பார்க்கும் முழுவதும் உற்சாகத்தோடு வேலை பாருங்கள். சாயந்தரம் ஆயிட்ட, மத்தியானம் ஆயிட்ட, இனி எப்படி உற்சாகமாக செய்ய, 25ஆம் தேதி ஆகிட்டு, 30ஆம் தேதி ஆகிட்ட, இனி எப்படி நான் உற்சாகமாக நான் வேலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. உற்சாகத்தோடு செய்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள். இங்கு சிம்சோன் எனப்பட்ட ஒரு சாதாரணமான மனிதன் உற்சாகம் கொண்டு ஒரு 1000 பேரை கொள்ளுகிற யானையாக அவர் எழும்பி நின்றிருப்பார் என்றால் காரணம் அபிஷேகமும் உற்சாகம் தானே. இந்த இரண்டையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்றால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த செய்தி உங்களுக்கு வாழ்நாள் பரியந்த மறந்துவிடக்கூடாது, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, உற்சாகத்தின் ஆவியை எங்கள் மேலே ஊற்றும் அப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 51 நீங்கள் உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக நாங்கள் இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட சாதனை வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். ஹீல்ஸ் போட்டால் தான் இல்லை, பாக்கெட்டட் ஹேண்ட்ஸாக நின்னாதான்ங்கிறது இல்லை, இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் தான் அப்படின்ற அல்ல. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, ஆனால் குளிச்சு முழிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சாதனை செய்ய முடியும் என்றல்ல, எப்பொழுதும் நாங்கள் சாதனையை செய்யும்படியாக, பாசிட்டிவாக திங்க் பண்ணும்படியாக. ஆண்டவரை இந்த சிம்சோனை போல ஆண்டவர் தனி மனிதனாக நின்றாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் துணிந்து பல காரியங்களை செய்ய சாதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதியஸ்தர்கள் வியாதியை கண்டு பயப்படாதபடி உற்சாகமாய் எழுப்பி நிற்க, உற்சாகமாய் நடந்து போக ஆண்டவரே, அவர்கள் வியாதியை வெல்ல அவர்களுக்கு நீ உதவி செய்யும். உற்சாகமாய் செயல்படுபவர்களுக்கு நீ உதவி செய்கின்றவராக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாளில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே விலகி போக நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பெரிய சாதனைகளை செய்ய உதவி செய்யுங்க. சத்துருடைய கிரியைகள் விலகட்டும், பிசாசுடைய கிளைகள் விலகட்டும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ உடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதிகளெல்லாம் நீக்கப்படுவதாக, புண்கள் கட்டிகள் வீக்கங்கள் மறைவதாக. ஆண்டவரே இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு புது பலனை தருவீராக, புது கிருபையை தருவீராக ராஜா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அந்த கடன் பாரங்களெல்லாம் விலகட்டும், கடன் சுமைகளை இறக்கி வைத்திரலும். கடன்கார ஆவிகள் ஆண்டவர் வாழ்க்கையில் விருத்தி அடைய முடியாதபடி தடை செய்கிற ஆவிகள், வருமானத்தை பிடுங்குகின்ற ஆவிகள், வீண் செலவுகள் எல்லாம் நின்று போகட்டும். ஆண்டவர் குடிக்கு பணம் வீணாக போகுது, வட்டிக்கு கடன் வீணாக போகுது, சாராய் கடைக்கு போகுது, ஆண்டவரை தோத்திரம் மருத்துவமனைக்கு போகுது, கோர்ட்டு கேஸ் வழக்குக்கு போகுது. அதெல்லாம் மீட்டெடுத்து கொள்ளுங்க. புதிய புதிய வருமானங்களை உருவாக்கி கொடுத்து பிள்ளைகள் சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளைகளாலே, புருஷனாலே, பொண்டாட்டியாலே, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே, கூட வேலை பார்ப்பவர்களாலே நிம்மதி இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். அவர்களை எப்படியாவது ஆசீர்வதி. இன்றைக்கு இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகட்டும், கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள், உம்மை தேடுகிறவர்கள், உமக்காக வைராக்கியமாக நிற்பவர்கள் ஒரு காலம் வெக்கப்படாதபடி செய்யும். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். இறைவா, இந்த நாடிலும் கூட அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாரும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அனுநயிக்கும் வளாத பிரசன்னம் அனைவருடைய எஞ்சிக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா.